ஒருத்தனை வெட்டி போடுறது, ஒரு சக மனிதனை கொலை பண்ணுறதும் வீடியோவில் எடுத்து போடுறது ஒரு ரீல்ஸ்னால் அப்போ எங்கே போயிடுச்சு கொலாப்ஸ். இனவெறி தாக்குதலாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தலாம், இனவெறி தாக்குதல்ன்றதை கட்டுப்படுத்துறது கடினம். ஏன்னா மூளையில் ஏறி இருக்கக்கூடிய சீல் அது. This festive season, travel the world with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். முழுக்க கஞ்சா வெறியால், போதை மறிய வெறியால் வரக்கூடிய ஒரு சம்பவம். இது இனவெறி தாக்குதலாக இல்லை என்பது உண்மை. இது அவன் வட மாநிலத்தை சார்ந்தவன் என்பதால், தமிழகத்துக்கு வெளியிலேருந்து வந்த காரணத்தால் தாக்கப்படலை. அது நானும் நீங்களோ யாரோ எக்ஸ்வைஸ் இருந்தாலுமே அது நடந்துருக்கும். ஏன்னா அவனுக்கு போதை தலைக்கு எடுத்து அவன் அடிக்கிறான், போய் வெட்டுறான், அது ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட 90 லட்சம் அகதிகள் இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. எல்லா செக்டார்லேயும் இருக்கான். ஹோட்டல்லாம் தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா இருக்காங்க. டீ கடைக்கு போனீங்கன்னா இருக்காங்க. கத்தில் வெத்தலைப்பா கடையில் இருக்காங்க. கசப்பு கடையில் இருக்காங்க. வயல்வெளிகளில் இன்றைக்கி வேலை செய்ய வந்துட்டாங்க. இந்த 90 லட்சத்துலேருந்து 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் வசதி வாய்ப்புகள் பெரிய இருக்காது. தமிழ்நாடு செல்வம் மிகுந்த மாநிலமாக உருவெடுப்பது என்பது கடினமானதாக இருக்கும். மாசு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கான எந்த ஒரு சுவடுமே இல்லை, அதை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. பச்சை பொய்ய சொல்கிறார் மந்திரி. தினம் எவ்வளோ கஞ்சா பிடிக்கிறாங்கன்னு தெரியுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூலை முழுக்கெல்லாம் கஞ்சா பரவி இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம் பரவி இருக்குன்றது யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சீர்கெட்டு போன, தறிகட்டு போன, சீட் பிடித்த சமூகத்தை போலீஸை மட்டும் வச்சு எப்படி சமாளிப்பீங்க? சம்பவம் முடிஞ்ச பிறகு தான் போலீஸ் வரும். ஆனால் பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிடக்கூடாது என்று நான் கவலைப்படுகிறேன்னு வைகோ சொல்கிறாரு. அது 100% வைகோ சொல்கிறது உண்மை. போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை பிடித்த பீடை. தமிழகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக போதை கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பஞ்சாபாக தமிழகம் உருவாகிவிடக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ சொல்லுகிறார். இப்போ மற்றவன் சொன்னானா கூட அவனை சங்கி, அவனுக்கு அஜெண்டா இருக்குலாம். உங்கள் கூட இருக்க ஒரு திமுக கூட இருக்கவர் ஏன் சொல்கிறாரு? கண்ணு முன்னால் தெரியுதில்லை. நான் முதல்ல இந்த வடமாநில இளைஞர் அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்தை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களோட ஒப்பீனியன்? நான் முழுவதும் பார்க்கல, ஓரளவு தான் பார்த்தேன். பார்க்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ரொம்ப கொடுமையான விஷயம் இதெல்லாம். அவர்கள் 17 வயதை நெருங்கி இருக்கிறார்கள். அது 17 வயதை முடித்திருக்கார். 18 முடியல, 17 வயசுன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக அது 17. ஏன்னா சில ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் இந்த 16-17 வயது மாணவர்களை, இளைஞர்களை இந்த தொழில்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க சட்டத்திலேருந்து தப்பிச்சிடுவான். தூக்கு தண்டனை. இப்போ 18 வயது பூர்த்தியான ஒருவனை கொலை செஞ்சிடறான், அல்லது பாலியல் வன்புணர்வு பண்ணுறான், பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிடுறான்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் 17 வயசு 19 வருஷமாக இருந்தால் அவனுக்கு கொடுக்க முடியாது. சில சமூக விரோத கும்பல்கள் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, இந்த சிறார்களை பயன்படுத்துகிறாங்க காரியத்தை அப்படின்னு ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு இப்போ நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. பட் 2015 மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த ஜஸ்டிஸ் ஜுவனல் ஆக்ட் சட்டப்படியே பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சால் தான் குற்றத்தின் தன்மைன்னு கிடையாது. 16 வயசு, ஏன் சம்டைம்ஸ் 15 வயசுலேயே கொடுங்குற்றத்தை பண்ணுறான்னா குற்றத்தின் தன்மை கருதி அவனை அடல்ட்டாகவே ட்ரீட் பண்ணி அதற்குரிய சட்டங்களின்படி அவனை தண்டிக்கலாம். அப்படின்னா தூக்கு தண்டனை வரைக்கும் கூட போகும். இப்போ நேற்றைய சம்பவத்தை இந்த 17 வயது நிரம்பியவர்களை 2015 கொண்டு வரப்பட்ட ஜஸ்டிஸ் ஜுவனல் ஆக்ட் சீர்திருத்தங்களின்படி, சட்ட திருத்தத்தின்படி இவர்களை 18 வயசுக்கு உட்பட்ட அந்த ஜுவனைல் இளம் சிறார்கள் என்ற கேட்டகரியில் வழக்கு விசாரணையை காவல்துறை நடத்தப் போகிறதா, அல்லது இது கொடுங்குற்றமாக இருப்பதால் அவர்களை மனநல பரிசோதனைக்கும் அவர்களிடம் மேலும் விசாரணை நடத்தியும் அவர்களிடம் மனநல பரிசோதனை செய்வதோடு மட்டுமல்ல தீர விசாரித்தும். நேற்றைக்கு அவர் அசராகாருக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட இதை பற்றி யாராவது கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. மேபி கேட்டிருக்கலாம், நான் மறுக்கல. ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த கொடுங்குற்றம் இப்போ இது 17 வயசு தான் சட்டப்படி. அவன் ஜுவனையில் அவனை நீங்கள் 3 வருஷம் கூர் நோக்கில் அதை சேர்த்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. வேறு இதே 18 வயசு முடிஞ்சதுன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கூட போகலாம். ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம். நாட் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. ஏன்னா அவன் பழிச்சிட்டான் அந்த ஒடிசாவை சேர்ந்தவன். ஆகவே இது முழுக்க கஞ்சா வெறியால், போதை மறிய வெறியால் வரக்கூடிய சம்பவம். இது இன தாக்குதல், இனவெறி தாக்குதல் கிடையாது. வட மாநிலத்தோருக்கு எதிராக தமிழகத்தில் வன்முறை இருக்கிறதுன்னு ஒரு கதை அளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதில் இப்போ அந்த பையன் அவங்கள அட்டாக் பண்ணதை வேறு யாராவது வீடியோ எடுத்து போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவங்களே அதை வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் மோகத்தில் அதை பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னும்
ஒரு அதுதான் நான் அதிர்ச்சிக்குள்ளான சொல்ல ஒரு வரேன். கேள்வி. இது வந்து 2 விஷயங்கள். ஒன்று, நடைபெற்றது இனவெறி தாக்குதலா இல்லையா? அது ரொம்ப முதன்மையான கேள்வி. 2வது வந்து தாக்கிய மாணவர்கள், தாக்கிய இளைஞர்கள் வந்து கஞ்சா போதையில் இருந்தாங்களா, போதை வஸ்துவில் இருந்தாங்களா? எஸ், போதை வஸ்துவில் அவங்க இருந்திருக்காங்க. நவ் இது இனவெறி தாக்குதலாக இல்லை என்பது உண்மை. அது நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். இது வந்து அவன் வந்து வட மாநிலத்தை சார்ந்தவன் என்பதால், தமிழகத்துக்கு வெளியிலேருந்து வந்த காரணத்தால் தாக்கப்படலை. அது நானும் நீங்களோ யாரோ எக்ஸ்வைஸ் இருந்தாலுமே அது நடந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு போதை தலைக்கேறுது, அவன் அடிக்கிறான், போய் வெட்டுறான், அது ரீல்ஸ் எடுத்து போடுறான். பட் இதை வந்து வட மாநிலத்துக்கு எதிராக தமிழகத்தில் நடக்கக்கூடிய தாக்குதலின் ஒரு பகுதின்னு கிளப்பி விடப்பட்ட அந்த ஒரு நெரேட்டிவ் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, பிரேக் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி கிடையாது. போலீஸும் அஸ்ராகாருக்கும் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு, இது இனவெறி தாக்குதல் கிடையாது. அவன் வட மாநிலத்தை சார்ந்தவன் என்பதால் அந்த இளைஞன் தாக்கப்படவில்லை. அவன் இந்த பசங்க ரீல்ஸ் போடுறத ஒத்து பார்த்துருக்கான், அல்லது ஏதோ பண்ணாதீங்கன்னு சொன்னான், சம்திங் லைக் தட் வந்ததால் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது யாருக்கு வேணால் நடக்கலாம். அவன் வந்து வட மாநிலத்தை சார்ந்தவன் என்பதற்காக இந்த தாக்குதல் நடக்கலை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இனவெறி தாக்குதலாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தலாம், இனவெறி தாக்குதல்ன்றதை கட்டுப்படுத்துறது கடினம். ஏன்னா மக்கள் மனங்களில் மூளையில் ஏறி இருக்கக்கூடிய சீழ் அதை குணப்படுத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆகவே நம்ம இதை வந்து ஒரு இனவெறி தாக்குதல், ஆங்கிலத்தில் சொன்னால் ரேஷியல் அட்டாக், தமிழகத்தை சாராதவன் என்ற ஒரே காரணத்துக்காக, வேற்று மொழி பேசுகிறவன், வேற்று மாநிலத்தை சேர்ந்தவன், வேற்று மதத்தை சார்ந்தவன், அதற்காக இந்த தாக்குதல் நடைபெறவில்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த போக்கு வளருதுன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் அகதிகள் இங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. எல்லா செக்டார்லேயும் இருக்கான். ஹோட்டல்லாம் வந்தால் இருக்கான், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா இருக்காங்க, இதில் போனீங்கன்னா டீ கடைக்கு போனீங்கன்னா இருக்கான், வெத்தலைப்பா கடையில் இருக்கான், கசப்பு கடையில் இருக்கான், வயல்வெளிகளில் இன்றைக்கி வேலை செய்ய வந்துட்டாங்க. ஆமாம், எஸ், நாற்று நடத்துக்கலாம் வந்துட்டு. ஆமாம், நம்மை அவர்கள் வளப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி 90 லட்சத்துலேருந்து 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லை என்றால் நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீட்டில் முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு இருப்பது என்பது சாத்தியம் இல்லாததாக மாறி போய்விடும். 2வது, இந்தியான்றது ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். எங்கே வேலை கிடைக்குதோ அவன் போய் வேலை செய்ய தான் பார்ப்பான். ஆனால் அப்படி வேலை செய்கிறவன் அவனோட சுயமரியாதையை, கண்ணியத்தை காப்பாற்றுறது அரசாங்கத்தோட வேலை. அதை ஓரளவு தமிழ்நாடு அரசு செய்யவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாறு இத்தகைய தொழிலாளர்களோட குழந்தைகளுக்காக பள்ளிகள்லாம் நடத்துகிறாங்க, சுகாதார மையங்கள் நடத்துகிறாங்க. அது வேறு எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் இல்லை. அது மோஸ்ட்லி இங்கே அந்த மாதிரியான அட்டாக்ஸ் இதுவரையும் ரொம்ப ரெகுலரைஸாக நடந்தது இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார். எஸ், இதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஒரு பிஆர்எஸ் சார்ந்தவன் அடித்தான்னு ஒரு பச்சை பொய்யை கிளப்பி விட்டு இங்கே இருக்கக்கூடிய சில தமிழ் தேசிய அமைப்புகள் பண்ணப்போ தெளிவாகவே அரசு வந்து அதை நடவடிக்கை எடுத்தது, இரும்பு கரம் கொண்டது, ஒடுக்கப்பட்டது. அதே மாதிரி பீகாரில் வந்து தமிழர்களுக்கு எதிராக இந்த தாக்குதலை போட்ட அந்த பிஜேபி தலைவர் இங்கேருந்து தமிழ்நாடு போலீஸ் போய் கொத்தா தூக்கின்னு வந்து குண்டாஸ் போட்டு அவன் மேலே 8 மாதம் சிறையில் இருந்துட்டு தான் அவர் வெளியில் வந்தார். இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாருமே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். வேறு சில கட்சிகள், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவையெல்லாம் வந்து மைக்ரன்ஸுக்கு எதிராக இருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தான போக்கு. அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 90 லட்சத்துலேருந்து 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு தூரம் வந்து வசதி வாய்ப்புகள் பெரிய இருக்காது. தமிழ்நாடு ஒரு செல்வம் மிகுந்த மாநிலமாக உருவெடுப்பது என்பது கடினமானதாக இருக்கும். காலேஜ் முடித்தோடனே வேலைக்கு வரத்துன்னா உங்களுக்கு எங்கேருந்து வராங்க இந்த பசங்கள்லாம்? உங்களுக்கு வந்து எல்லா வேலைக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஆகவே அவர்கள் நம்ம அத்தகையதோ ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்தவன் என்பதால் அந்த ஒடிசாக்காரன் மேலே இந்த தாக்குதல் நடக்கலை. இது கஞ்சா போதையில் யாரையாவது வெட்டணும்னு எடுத்து வெட்டுறான், ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறான். இது ஒரு விதமான மனநோய். அவன் ஜுவனையில் அதனால் அவனை ரொம்ப நாள் ஒன்றும் உள்ளேயும் வைக்க முடியாது. ஆனால் இது இனவெறி தாக்குதல்னு சில பேர் கதை கட்டுறாங்க. அது தவறானது. அதை தான் போலீஸ் மறுக்குது. இதில் ரொம்ப ஆபத்தான போக்கு அது இனவெறி தாக்குதலாக சித்தரிக்கப்படுவது. ஸோ இனவெறி தாக்குதல் ஒரு பக்கம், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இது கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களால் போதைப் பொருட்களால் வரக்கூடிய பிரச்சனையை எனக்கு தெரிஞ்சு சமாளிப்பது கூட கடினம். பட் முயற்சி பண்ணால் சாதிக்கலாம். இந்த பக்கம் ஆனால் இனவெறி தாக்குதல், ரேஷியல் அட்டாக்ன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது பரவ ஆரம்பிக்கும் அந்த வெறின்றது. ஒரு புறம் வந்து இந்த 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 பசங்களால் இந்த பையன் வந்து சூரஜ் வந்து அட்டாக் பண்ணப்படுறாப்புல, அடுத்த ஒரு சில நொடிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாசு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கான எந்த ஒரு சுவடுமே இல்லை, அதை கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. பச்சை பொய்ய சொல்கிறார் மந்திரி. தினம் எவ்வளோ கஞ்சா பிடிக்கிறாங்கன்னு தெரியுது. அது நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தானும் போய் சொல்லி மற்றவங்க தண்ணியை ஏமாற்றிட்டு மற்றவங்களையும் ஏமாற்றிட்டு இருக்காரு மாசு.
தன்னெஞ்சறிவது பொய் இருக்க பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் நான் வள்ளுவன். தெரிஞ்சே போய் சொன்னால் அவங்க நெஞ்சே அவங்கள சுடும். ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த குற்ற உணர்ச்சிலாம் இருக்காது. அதனால் மாசு சொல்வதை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் இது கஞ்சா பரவி இருக்குது, போதைப்பொருள் கலாச்சாரம் பரவி இருக்குன்றது யாரை கேட்டாலும் சொல்லுவோம். திமுகவில் இருக்கவங்களே கேளுங்க சொல்லுவாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லுது, அதிமுக சொல்லுது, அதிமுக எதிர்க்கட்சி அவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. மாதந்தோறும் ஏன் வாரந்தோறும் இவ்வளோ கஞ்சா பிடிச்சோன்னு நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எது கொடுக்குறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் கொடுக்குது. ஆகவே அரசு நன்றாக மக்களை ஏமாற்றுகிறது. இங்கே போதைப்பொருள் இல்லை, வெள்ளமாக ஓடுதுன்றது பரவலாக நமக்கு கிடைக்கக்கூட செய்தி. அது நம்ம இப்போ இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் தேவையில்லை உங்களுக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு. பட் ஸ்டில் இங்கே வந்து கஞ்சா ஆப்ரேஷன் 2.0 இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால பண்ணாங்க. ரொம்ப 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 ஷார்ப்பான ஒரு கேள்வியை கேட்டீங்க. நீங்கள் என்ன நெருக்கடியில் மாட்ட விடுகிறீர்கள்? உங்களுக்கு நான் என்ன துரோகம் செய்தேன் என்று தெரியவில்லை. இது நல்ல கேள்வி தம்பி. ஓகே. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நமக்கு பேரதிர்ச்சியை கொடுக்குது. 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் கட்டுப்படுத்த முடியல? இப்போ கவர்மெண்ட் வந்தோடனே முதல்ல 3 மாதம் திரிபாதி டிஜிபியாக இருந்தார். திரிபாதி போயிட்டு ஜூலை மாதம் கவர்மெண்ட் வந்து 2வது மாதம் நினைக்கிறேன் சைலேந்திர பாபு வந்தார். ஆமாம், சைலேந்திர பாபு வந்தோடனே ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3 வரைக்கும் போச்சு. வலிச்சு பிடிச்சாங்க. ஆனால் அது வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உடனே நீ எங்கே பார்த்த சொல்லுண்ணா, எதுக்கு நம்ம கதையை முடிக்கிறதுக்கா? இது எவனா சொல்லுவான் அந்த மாதிரி? நான் கேட்குறேன். இல்லை திமுக இருக்கக்கூடிய சில பேர் வந்து கஞ்சா வெள்ளமாக ஓடுதுன்னா எங்கே இருக்குது சொல்லு, நீ சொல்லு, இப்போ சொல்லுன்னுவாங்க டிபேட்டில். அப்படிலாம் ஒருத்தன் சொல்ல முடியுமா? அரசாங்கமே அதை எதிர்பார்க்கறது இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லுது? தகவல் தெரிவிப்பவர்கள் ரகசியம் காக்கப்படும் தான் அரசே சொல்லுது. ஆமாம், எஸ். ஏன்னா இது எவ்வளோ சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ சொல்லுன்னா ஏன் சொல்லுவான்? இவ்வளோ தூரம் அவைலபிலிட்டி எப்படிங்க கிடைக்குது? இத்தனை கிலோ பிடிச்சோம், அத்தனை கிலோ பிடிச்சோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏங்க இவங்க கூட்டணி கட்சியில் இருக்க வைகோ சொல்கிறாருங்க, மற்றவங்கள விடுங்க. இன்றைக்கி திமுக கூட்டணியில் தோளோடு தோள் நிற்கிற வைகோ அவர் சொல்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னால் வைகோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, தமிழ்நாடு ஒரு பஞ்சாபை போல் மாறிவிடக்கூடாதுன்றாரு. என்ன பிரச்சனை பஞ்சாபில்? இன்றைக்கி நம்பர் 1 பிரச்சனை பஞ்சாபில் போதைப்பொருள் பிரச்சனை. 3 கோடி மக்கள் தொகை கொண்ட பஞ்சாப், நம்மளில் பாதி மக்கள் தொகை தான் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து போராடிக்கிட்டு இருக்குது. பஞ்சாபோட மிக முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கி முதல் 3 பிரச்சனைகளில் முதல் பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முதல் 3 பிரச்சனையில் ஒரு பிரச்சனையாக பஞ்சாபோட பிரச்சனை எதுன்னா போதைப்பொருள் பழக்கம். அது வந்து பாகிஸ்தான் பார்டர். அதனால் எப்படியாவது பாகிஸ்தான்காரன் கொண்டு வந்து போட்டு போயிடுறான். ஓகே. ட்ரோனில் போட்டு போடுறான். பார்டர் செக் போஸ்ட் பிஎஸ்எஃப்ஐ ஏமாற்றிட்டு, ஏன்னா 24 மணி நேரமும் காத்துட்ருக்கு, காப்பாற்ற முடியாது. நீ போதைப்பொருள் சப்ளை வந்துக்கிட்டே இருக்குது. பஞ்சாப் வந்து இன்றைக்கி பஞ்சாப் சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக் ப்ராப்ளம், ட்ரக் மெனேஸ். அங்கே விவசாயமும் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு அக்ரேரியன் சொசைட்டி, அது வந்து வேளாண் சமூகம். நம்ம வந்து ஃபாஸ்ட் அர்பனைசிங் ஸ்டேட் தமிழ்நாடு. ஆனால் பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிடக்கூடாது என்று நான் கவலைப்படுகிறேன்னு வைகோ சொல்கிறாரு. அது 100% வைகோ சொல்கிறது உண்மை. வேல்முருகன் அவர்களும் இதை வந்து தொடர்ச்சியாக, ஆமாம், எல்லாருக்குமே தெரியுது இது வந்து இருக்குன்னு. ஆனால் நண்பர் மாசு என்ன சொல்கிறாரு? கஞ்சாவே இல்லைன்றார். பச்சை பொய்யை சொல்கிறார் மாசு. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடுவாங்க. தெரிஞ்சே ஒரு பொய்யை சொல்லுகிறார் மாசு. இந்த ப்ராப்ளம், போதைப்பொருள் ப்ராப்ளம் வெறும் கஞ்சா மட்டும் இல்லைங்க. நிறைய போதை வஸ்துகள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மளிகை கடையில் விற்கிறாங்களாம். சட்டம் தெளிவாக இல்லாததில் அதிகபட்சம் ஃபுட் ஆஃபீஸர்ஸ் போய் கடையை சீல் வைக்கிறாங்க, அவ்வளோதான். அவன் பக்கத்தில் இன்னொரு கடை திறந்து வைக்கிறான். ஸோ போதைப்பொருள் பழக்கம் என்பது வந்து தமிழகத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் தேசிய அளவில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் வைகோ அவரே கவலை தெரிவித்திருக்கிறார். ஒரு பஞ்சாபை போல் தமிழகம், அவர் காட்டிய உதாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சாபை போல் தமிழகம் ஆகிவிடக்கூடாதுன்றார். ஆகவே இது நம்ம ரொம்ப முக்கியமாக தமிழ் சமூகம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த திருத்தணி இஷ்யூ அது இனவெறி தாக்குதல் கிடையாது, அது கஞ்சா போதையால் தான் நடந்தது. அதை நான் புரிந்து கொள்கிறேன். அது நிச்சயமாக ரேஷியல் அட்டாக் கிடையாது. ரேஷியல் அட்டாக்காக இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னொரு கேள்வி சார், தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு அதிகமான விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மாணவர்களை வழிபடுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரீல்ஸ் மோகத்தில் ஒரு பையனை வெட்டி போடுறதும் வந்து ஒரு ரீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க இல்லையா? ஒரு 17-18 வயது கீழே உள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 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 வழிப்படுத்தப்படலையா?
இங்கே இருக்கக்கூடிய அரசனாலையும் மக்கள்னாலையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது பெரிய அளவில் தத்துவம் பேசிக்கிட்டு போகலாம். நீங்கள் மாணவர்களை வழிப்படுத்தவில்லை, அப்படிப்படுத்தவில்லை, இப்படிப்படுத்தவில்லைன்னு. நடைமுறைன்னு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் இதை இன்றைய சமூகத்தில் வந்து, ஏன்னா இதை கையளவு உலகம் எல்லாம் வச்சுருக்கான். இதை ஒரு கவர்மெண்ட்டு போய் நீதி போதனை கதைகள், ஈசாப் கதைகளை சொல்லி ஸ்கூல்ஸில் சொல்கிறது மூலமாக தடுக்க முடியாது. பேரண்ட்ஸுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது, சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இது ஸ்கூலோட பிரச்சனையோ போலீஸோட பிரச்சனையோ கிடையாது. பெற்றவங்களோட பிரச்சனை, சமூகத்தோட பிரச்சனை. அவங்களுக்கும் இதில் பெரிய பங்கு இருக்குது. இப்போது ரீல்ஸ் ஒருத்தனை வெட்டி போடுறது, ஒரு சக மனிதனை கொலை பண்ணுறதும் வீடியோவில் எடுத்து போடுறது ஒரு ரீல்ஸுனால் அப்போ எங்கே போயிடுச்சு கொலாப்ஸ். இந்த அளவுக்கு சீர்கெட்டு போன, தறிகெட்டு போன, சீர்பிடித்த சமூகத்தை வந்து நீங்கள் போலீஸை வச்சு எப்படி சமாளிப்பீங்க? சம்பவம் முடிஞ்ச பிறகு தான் போலீஸ் வரும். சம்பவம் நடந்த பிறகு தான் போலீஸ் வரும். சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா யார் பொறுப்பு? அரசோட பொறுப்பு, மக்களோட பொறுப்பு, தனிநபருக்கு ஒரு ரோல் இருக்குல்லங்க. பெற்றவங்களோட ரோல்ன்றது என்ன, இல்லை சமூகத்தோட ரோல்ன்றது என்ன, அப்புறம் மீடியாவோட ரோல்ன்றது என்ன? இந்த வீடியோவை நீ போட்டு காட்டுறதால அடுத்த நாள் இன்னொருத்தனை வெட்டுறான். தட்ஸ் காட் காப்பி கேட் கில்லிங்னுவாங்க உளவியல்ல. நீங்கள் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடும்போது, குறிப்பாக காட்சி ஊடகங்களில் வெளியிடும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்டு காப்பி கேட் கில்லிங். உளவியல்ல அது ஒரு சிக்கல். அவன் பண்ணதை பார்த்து நம்மளும் பண்ணலாமே. அவன் ரீல்ஸ் போட்டான் பார்த்தியா, சூப்பராக இருக்குது, நம்மளும் போடலாமே. ஆனால் ரீல்ஸ் போடுறதுக்காக ஒரு மனிதனை நீ கொலை செய்கிறன்ற குற்றுணர்ச்சி வராமல் அவன் ரீல்ஸ் போட்டால் நானும் போடுறேன்னு வருதுன்னா அப்போ சமூகம் எந்த அளவுக்கு சீழ்பிடிச்சு போயிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கஞ்சா பெருகு ஓடுது, லஞ்சமாக ஓடுதுன்னா ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு, சந்தேகமே கிடையாது. சரி, இது யார் தான் பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா போலீஸும் கவர்மெண்ட்டும் வாதியார் மட்டுமா பொறுப்பு? தனி மனிதனுக்கு என்ன பொறுப்பு? இதில் சமூகத்துக்கு என்ன பொறுப்பு? குடும்பத்துக்கு என்ன பொறுப்பு? ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. போதே ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் உறுதியாக சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இனவரி தாக்குதல் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் சேஃபாக தான் இருக்காங்க. அவர்களுக்கான எவ்வளவோ நலத்திட்டங்களையும் அரசு இந்தியாவிலே செய்யாத அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கு. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். பட் இந்த போக்கு வளருதுன்னா இது தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைகுனிவு. போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை பிடித்த பீடை. தமிழகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக போதை கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பஞ்சாபாக தமிழகம் உருவாகிவிடக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ சொல்லுகிறார். இப்போ மற்றவன் சொன்னானா கூட அவனை சங்கி, அவனுக்கு அஜெண்டா இருக்குன்னலாம். உங்கள் கூட இருக்கவர், திமுக கூட இருக்கவர் ஏன் சொல்கிறாரு? கண்ணு முன்னால் தெரியுதில்லை, என்னென்ன 12-14 வயசு பசங்களுக்கு வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்குறாங்கன்னு. குடி மட்டும் இல்லைங்க, குடி கூட எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை கிடையாது. போதைப் பொருள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனை. கணிசமான அளவு கட்டுப்படுத்த முடியும் அரசால். இல்லை இது இப்படியே தான் போகும்னா பாரதூரமான விளைவுகளை தமிழகம் எதிர்கொள்ளும். இல்லை ஏன் இந்த கேள்வி, இந்த 2.0 கேள்வி இதை வச்சேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பிடிக்கிறாங்க, ஆனால் இந்த இன்ஃப்ளோ வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஆப்வியஸ்லி பார்டர்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்? மோடி கண்ட்ரோலில் இருக்கா, ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்கா? குஜராத் போர்ட்லேருந்து மட்டும் 21,000 கோடிக்கு அதானி போர்ட்லேருந்து போதைப் பொருள் எடுக்கிறான்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? எல்லா பார்டர்ஸுமே, சி பார்டர்ஸ், லேண்ட் பார்டர்ஸ் எல்லாமே யார் கண்ட்ரோலு? மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலு. எல்லைப்புற பாதுகாப்பு என்பது மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. இதில் மாநில அரசுகளை மட்டும் குறுக்கிய அரசியல் நடனத்துக்காக பிஜேபி குறை சொல்லுமே, ஆனால் அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. லாண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்னா மத்திய அரசுக்கு தான் அதில் அதிக பொறுப்பு. வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடால் தடுக்க முடியலன்னா அங்கேயே பதில் இருக்குது. எந்த மாநிலத்திலேருந்து வருது? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அதிகமாக வருது. ஆகவே இது ஒரு சிக்கலுங்க, இது ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கல். நான் ஒத்துக்கிறேன், போலீஸை மட்டும் காரணம் சொல்லி இதை போதைப் பொருள் பழக்கம் பல்கி பெரியதற்கு போலீஸை மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. போலீஸ் ஓரளவு காரணமாக இருக்கலாம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல, அல்லது வந்து விற்கிறவங்ககிட்டே துட வாங்கின்னு அலோவ் பண்ணுறானுங்க. அதே மாதிரி சில இடத்துல நடக்கும். எல்லா இடமும் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசோட பொறுப்பு என்னப்பா? அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்ன சொன்னீங்களாலும் சட்டம் ஒழுங்கு மாநில அரசோட பிரச்சனை. இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுக்கு சொந்தமானது. அவங்க தான் இதில் கவனம் செலுத்தணும். ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது, சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான். ஆனால் எங்களுக்கு ஆயுதமே கொடுக்கல, எங்களுக்கு துட்டு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு திமுக அரசு புலம்போதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே அவர்கள் இந்த சம்பவம், திருத்தணி சம்பவம், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சோஷியல் மெனேஸ், இது சமூக தீமை. இதை அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் யோசனை கேளுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட பிறகு தான் வந்து அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான் அவங்களுக்கு. அப்போ அதை காப்பாற்றுறது, பாதிக்கப்படாமல் மக்களை காப்பாற்றுறது ஒரு அரசோட வேலை. அப்போ அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும்.
அதே மாதிரி தமிழகத்தில் இன்னும் பெரிதாக பேசப்படக்கூடிய விஷயம் துப்புரவு பணியாளர்களுடைய இந்த போராட்டம், அப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், இந்த 3 போராட்டமும் மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி 2 நாள் கழிச்சு போராட்டம் பண்ணுறாங்க, திருப்பி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ருட்டீனாக வந்து ஒரு 1.5 மாத கேப்பில் இதான் நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை க்ரியேட் பண்ணாதா? ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதால தான் அவங்க வராங்க. நீங்கள் என்ன நெருக்கடி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு மாதம். ஆமாம், கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க, கொடுக்கணும். நீங்கள் தானே கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு கோரிக்கை நிறைவேற்றலையா? நீங்கள் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றலை. எடப்பாடியாவது கோரிக்கையை கொடுக்க மாட்டேன்ட்டார். இந்த இப்போ ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து அரசு ஊழியர் ஜாக்டோ ஜீவோ போராட்டம். எடப்பாடி அதிமுக வாயை திறக்கல. இதே கடந்த காலங்களில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் ஓடோடி சென்று அவர்களுக்கு வாக்களிப்பு, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார். அதை தான் அவங்க இப்போ சொல்கிறாங்க. எடப்பாடி பீரியடில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து எங்களை கைது செய்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறோம். அப்போ ஸ்டாலின் வந்து பெட்லேயே உட்காந்துக்கினாரு. உங்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம், தயவுசெய்து உண்ணாவிரத்தை கைவிடுங்கள், கழக ஆட்சி அமைந்துடன் உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும்னாரு. 4.5 வருஷமாக எங்களை இழுத்து அடிச்சுட்டு குழு போடுறோம், கையை விரிச்சிட்டாங்க. இப்போ எதையும் நிறைவேற்ற முடியாதுன்னு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து தொடர்ச்சியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, திருப்பி பண்ணுறாங்க. அந்த ரிப்பன் மாளிகையில் என்னைக்கு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இன்ன வரையும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அவனுக்கு வாழ்வாதாரங்க, அவன் வாழ்வாதாரம். இப்போ அண்ணா அறிவாலயம் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க தூய்மை பணியாளர்கள். கலைஞர் சமாஜில் போய் முற்றுகையிடுறாங்க. எதெல்லாம் திமுக சென்சிட்டிவான சப்ஜெக்டோ அதெல்லாம் தொடர்றாங்க அவங்க. அப்போ அவன் பக்கம் ஒரு உத்வேகம் இருக்குல்ல. போராடுறவன் ஒரு லட்சியத்துக்காக போராடுறாங்க. ஆனால் அவங்கள பாதுகாக்கிற பணியில் இருக்க போலீஸு சம்பளத்துக்கு தான் வேலை செய்யுது. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் லட்சியத்துக்கு உழைக்கிறவனுக்கும் இடையில போட்டி வச்சா இறுதி வெற்றி லட்சியத்துக்கு வேலை செய்கிறவனுக்கு தான். நீ அறிவாலயம் வாசலில் வந்து போராடுறாங்க, எப்படி விட்டிங்க? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலுன்றாங்க. முட்டாள்தனமான பேச்சு. நீ என்ன இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அவன் போராடுவான். ஏன்னா உன் போலீஸுன்றது வந்து மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, மாதாந்திர ஊதியதாரர்கள் அவர்கள். ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் ஒரு லட்சியத்துக்காக போராடுறான். சோறு தண்ணி இல்லாமல் ஒரு வாரம் கூட இருப்பான் அவன். அப்போ இதை ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தோட அரசு அணுகி போராடுறவங்களை அழைச்சி பேசணும். இப்போ ஒரு 3 வார காலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னை மாநகரத்தில் அரசு துறை சார்ந்த ஊழியர்கள் தினம் ஒரு 3-4 பிரிவினராது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குல்ல. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே, ஏன்னா இவங்க தான் ஓடோடி போய் எடப்பாடி பேரில் அழையா விருந்தாளியாக போய் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்புறம் இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே கண்டுக்கவே இல்லை. போய் பேசும்போது ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தை வந்து நாங்கள் இப்போ தான் அதிகாரத்தை ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, 3 மாதம் டைம் கொடுங்கன்னு கதை அழுகிறது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ நெருக்கும்போது இல்லை எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நாங்கள் செஞ்சுருவோம். நாங்கள் இப்போ டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டாங்க. இப்போ அவங்க முதுகில் குத்தப்பட்டதாக தானே உணர்றாங்க. கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியதன் விளைவு தான் இது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில், இப்போ அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம், தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாலன்னா எதிர்கட்சிகள் இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் எடப்பாடி அமைதியாக இருக்கார். எஸ், திமுகவுக்கு லாபம். எதிர்கட்சியும் அமைதியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை ஏன் திமுகவால் அரசால் தீர்த்து வைக்க முடியல? மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, அதனால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னு அர்த்தமா? அது ஒரு டெம்ப்ரவரி ஒட்டு போடுற வேலை. மீடியாவை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு செய்திகளை வெளியில் போகாமல் தடுப்பதன் மூலம் அரசுக்கு எதிரான கொதிநிலையில் இருக்கக்கூடிய மக்களோட உணர்வுகளை, அவர்கள் போராட்டங்களின் நியாயங்களை மக்களிடம் கொண்டு செல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லி தப்பித்து போகிறீர்கள் இல்லையா? இசி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. அதாவது நிறையா பிரச்சனை இருக்குது. கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் 2 வருடம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் புதுசாக வந்திருக்கோம்னு சமாளிச்சிங்க. அப்புறம் குழு போடுறோம் நீங்கள். அப்புறம் நாங்கள் நினச்சதை விட நிலமா மோசமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இப்படி விதவிதமாக நாடகம் ஆடினீங்க. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? இன்றைக்கி இன்னும் 2 மாதம் எலெக்ஷனில் இருக்கும்போது பல தரப்பட்ட மக்கள் இன்றைக்கி போராடுறாங்க. இன்னும் போக்குவரத்து துறை இருக்குது, மின்வாரிய ஊழியர்கள் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு திமுக அரசுக்கு போராடக்கூடிய, இந்த கடந்த 3 வார காலமாக போராடி கொண்டிருக்க பல்வேறு பிரிவினரோட போராட்டங்கள், அதை நீங்கள் காய்தல் வருத்தம் இல்லாமல் அந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த கேள்வி முன் வைக்கிறேன்னா, இதே இடத்துல கலைஞர் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட அதை சால்வ் பண்ணுறதுக்கான பெரும் முயற்சியில் வந்து இறங்கியிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதையே வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயமே போக மாட்டேங்குதா, இல்லை வந்து இவர்கள் இங்கே மறைச்சிட்றாங்களா? அப்படிங்கிற இல்லை, மறைக்கலாம் முடியாது. அப்போ பேப்பர் பார்க்க மாட்டார் அவர். பேப்பரை பார்க்காமலாம் இருக்க மாட்டார். இல்லை தூர்தர்ஷன் நியூஸ் பார்க்க மாட்டாரா? புரியுது. இல்லை ஜெயா டிவி பார்க்க மாட்டாரா? முதல்ல பார்க்க வேண்டியது ஜெயா டிவி தான். திமுக ஒவ்வொருத்தரும் மந்திரிங்க ஜெயா டிவியை பார்க்கணும். அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திமுக ஒருத்தரும் சன் டிவியை பார்க்கணும் இல்லையா? கலைஞர் டிவி, இது கலைஞர் டிவி, அது ரெண்டுமே ஒன்று தான். கலைஞர் டிவி, சன் டிவி அந்த பக்கம், ஜெயா டிவி அந்த பக்கம் சேர்த்துக்கணும். முதலமைச்சருக்கு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது.
அப்போ தெரிந்து தான் நீங்கள் இருக்கிறீர்கள்னா வேறு என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரியல. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி கொதிநிலையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். எலெக்ஷனுக்கு 3 மாதம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தொடர்ந்து வெடிப்பது அரசுக்கு ஆபத்து. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு வருடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய எல்என்டோஸ் இஷ்யூ. இப்போது அந்த திருப்பத்தூரில் அஜித் அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கவினுடைய ஆணவ படுகொலை, ட்ரெயினில் போன ஒரு பொண்ணை வந்து ஒரு போலீஸ்மேனை ஹராஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ இந்த பையனோட இஷ்யூ, இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி, இப்படின்னு நிறைய ஒரு ஆன்டிகுவன்சி கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அரசு என்ன செய்ய போகுது? இப்போ போட்டி சங்கத்தை வச்சு அந்த சங்கத்தை ஜாக்டோஜியோ உடைச்சி நீங்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்க ஒத்துக்க மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து 11th ஹவரில் பண்ணுறதுன்றது இல்லை, போலீஸை வச்சு நீங்கள் வந்து அடித்து கலைச்சி உங்களோட விசுவாச ஊழியர்களை வச்சு வேலை நடந்த மாதிரி காமிக்கணும். ஸ்ட்ரைக் பிசுத்துதுன்னு இல்லை, நெகட்டிவ் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறது எப்படி நடந்தாலும் உங்களுக்கு எதிராக தான் போகும். அவங்க என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ஜெயலலிதா செய்தது கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அரசு ஊழியர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி, அதனால தான் ஜெயலலிதா 1.25 அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கினாங்க. பட் ஸ்டாலின் அதை செய்ய முடியாது. உங்கள் ஓட் பேங்க் இதில் அடிஷ்னல் ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே. ஹிஸ்டாரிக்கலி டிஎம்கே வந்து அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர், செவிலியர்கள், போக்குவரத்து தொழில் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் என்ற வர்க்கம் அதிகாரத்துக்கு எதிராக, ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பிடுச்சு. 21 இருந்தக்கூடிய அந்த ஒரு குட்வில், ஒரு சப்போர்ட் அண்ட் பேக்கப் இல்லை. 21 பெரிய குட்வில் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸ்டாலின் வராரு, ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு இருந்தது. எல்லாருக்கிட்டையும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆஹா வந்துட்டார், நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகள் தேனும் பாலும் ஓடுன்னு நினைக்கல. பட் கண்டிப்பாக நம்மளோட அன்றாட பிரச்சனைகள் பெரிய அளவில் குறையும். சார் இவ்வளோ மாதிரியான டஃப் சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு சைடு இருக்கிறாரு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அந்த சைடு பிரியுது அப்படிங்கிறாங்க, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி இருக்குது, இவ்வளோ டஃப் காம்படிஷன் இருக்கிறப்ப இதை ரிசால்வ் பண்ணுறது என்ன சார் ஒரு ஒரு ஈஸியாக இருக்கும்? அதுதாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டத்துக்கு இது வரைக்கும் எந்த ஆதரவும் தெரிவிக்கலை. அவர் என்ன சொல்லார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் செய்ய முடியாது, நிறைவேற முடியாத கோரிக்கைகளை நான் கொடுக்க மாட்டேன்றார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது அள்ளி விட்டாங்க, அதான் நாங்கள் பண்ணிடுறோம், வானத்தையே வில்லா வலிச்சிடும். இப்போ இன்றைக்கி நடக்கிற போராட்டத்தில், நடந்து கொண்டிருக்க போராட்டத்துக்கு பிறகு இப்போ அவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க அடுத்த வாரத்தில் அப்படின்னா போராட்டக்காரர்கள், அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அரசியலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். சினிமாக்காரங்கள்கிட்ட எந்த பாதிப்பை ஏற்படுத்த நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நான் அதோட போக்கை முகமே இன்றைக்கி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே அனைத்து தரப்பு போராடக்கூடியவர்களை அழைத்து அரசு பேச வேண்டும், ஒரு இருதய சுத்தியோடு பேச வேண்டும். பேசாமலே சங்கத்தை உடைக்கிற வேலையோ அல்லது போலீஸை வச்சு ஸ்ட்ரைக்கை உடைக்கலான்ற எண்ணமோ அல்லது எஸ்மா சட்டத்தை பயன்படுத்துவது மூலமோ தேர்தலை வச்சுட்டு யாராவது இதெல்லாம் செய்வானா? எவ்வளோ ரிஸ்கியான விஷயம் அது. கரணம் தப்புனா மரணம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. This festive season, travel the world with Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.